இங்க தெரியாம கடலுக்குள்ள விழுந்தவன ஒரு கடல் கன்னி காப்பாத்தி கரையில வந்து விட்டுறா. இப்ப இவளுக்கு இவனை பார்த்ததும் என்னன்னே தெரியாம இவனை அவளுக்கு புடிச்சு போயிருது. இவனுமே அவ ஒரு கடல் கண்ணினே தெரியாம அவ அழகுல மயங்கிடுறான். அதுக்குள்ள இவ அந்த கடலுக்குள்ளேயே நீந்திட்டு போயிடுறா. திரும்பி கடலுக்குள்ள போனதும் இவனோட பரிசு கடலுக்குள்ள இருக்கிறத பாக்குறா. அதுல இவனோட அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு இவன் இருக்கிற இடத்துக்கே போயிடுறா. இவனுமே அவளை திரும்ப பார்த்த சந்தோஷத்துல வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்து டப்புல ஒரு உப்பை கொட்டி இவளோட உண்மையான உருவத்தோட படுத்திருக்கா. அது தெரியாம இவனும் அந்த பாத்ரூம் கதவை தட்டிட்டு இருக்கான். இவன் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் அந்த காலை டவலை வச்சே மறைச்சிடுறா. இவ ஒரு கடல் கண்ணினே காட்டிக்காமலேயே இவன் கூட வாழ ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இவங்க 2 பேரு ரோட்ல வந்துட்டு இருக்கிறப்ப அப்ப இவ ஒரு கடல் கண்ணி தான் கண்டுபிடிச்சவன் இவ மேல தண்ணிய ஊத்திடுறான். அந்த தண்ணிய ஊத்துன அடுத்த செகண்டே அவ ஒரு கடல் கண்ணியா மாறிடுறா. இவனும் அந்த இடத்தை விட்டு ஓடிடுறான். ஆனா சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் இவள ஒரு ஆராய்ச்சிக்காக புடிச்சிட்டு போயிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல அவளோட காதலை இவன் புரிஞ்சு அவளை காப்பாத்தி அவ வாழ்ந்துட்டு வந்த அந்த கடல்லையே விட்டுறான்.